ஒரு பக்கம் ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறி இருக்கும். சினிமால ஜெயிக்கிற எவ்வளவு கஷ்டங்கிறது அப்ப வந்து காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா காசு தரம்பாரு, கம்பெனியை பார்த்துக்கிட்டான்னு பாரு, எதையுமே இல்லாம இதுதான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு ஒரு படம் சான்ஸ் கிடைக்குங்க. ஆமா, காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார். வேகம் படத்துல வந்துட்டு நீங்க சொல்ற என்னோட கதையை மாத்தினீங்க, என்னோட ஆக்டர்ஸை மாத்தினீங்க, என்னோட டெக்னீஷியன்ஸை மாத்தி என்னையும் மாத்திருக்கலாம், என்னை மட்டும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லும் போது அந்த படத்தை வந்து அவர் வெளியே வந்துருவாரு. அந்த போல் டிசிஷன் எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஐ திங்க் இன்னி வரைக்கும் கூட நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இதனாலதான் இன்னும் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து ப்ரொடியூசர்ஸ் கூட நடிக்கிறவங்க என்ன மாதிரிலாம் கேட்கறாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே வந்து அந்த மூவியை தள்ளிட்டு போறதுனால ஸ்டோரியே டைல்யூட் ஆகுது அப்படின்றதுனால அது நிறைய விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. நீங்க சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு தபு பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு இந்த படத்துல வந்து தபு அண்ட் ஐஸ்வர்யாவோட கேரக்டர்ஸ் எவ்வளவு கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு. இப்ப சொல்லுவாங்கல்ல, ஒரு தம்பிக்கும் அண்ணாக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும், அதே மாதிரி அக்காக்கும் தங்கச்சிக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளீட் ஆப்போசிட்ஸா இருப்பாங்க ஆக்சுவலி. சோ இப்போ தபு பாத்தீங்கன்னா ரொம்ப பிராக்டிக்கல், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. ரொம்பலாம் கனவுகள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம இப்படிதான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. அதே சமயத்துல வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஐஸ்வர்யா கேரக்டர் இருப்பாங்க. எனக்கு ஒரு கனவு மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும், ஒரு தேவதை மாதிரி ஒருத்தன் எனக்காக வருவான், அப்படியே எடுத்துட்டு போவான், he just win me over in the whole film அப்படின்ற மாதிரி டயலாக் இருக்கும். ஆமா, நான் ஒண்ணு ஒண்ணே மாதிரி விதி நினைச்சிட்டு போறவ கிடையாது, அதுங்களா ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளீட் ஆப்போசிட்ஸா இருக்கும்போது நம்மளோட லைஃப் நம்ம எப்படி நடத்திட்டு போகணும் அப்படின்றதுக்கும் ஒரு சார்ட் ஆஃப் நம்ம கண் வழி காமிச்ச மாதிரியே இருக்கும் ஒரு இது.